Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிரதமர் பதவியிலிருந்து ஓய்வு பெறுவதை அறிவிக்கத்தான் நாக்பூர் RSS தலைமை அலுவலகத்திற்கு பிரதமர் மோடி சென்றதாக உத்தவ் தாக்கரே பிரிவு சிவசேனாவின் முக்கிய தலைவர் சஞ்சய் ராவத் தெரிவித்திருப்பது தேசிய அரசியலில் புயலை கிளப்பி உள்ளது. பாஜகவின் தாய் அமைப்புதான் RSS. இந்த அமைப்பில் இளம் வயதிலேயே தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட நரேந்திர மோடி பல ஆண்டு காலம் அதில் பணியாற்றி உள்ளார். மோடியின் இயக்கம் சார்ந்த பணி என்பது RSS இருந்துதான் துவங்கியது. இந்த நிலையில் 2014ஆம் ஆண்டு பிரதமராக பதவியேற்ற பின்னர் சுமார் 11 ஆண்டுகள் கழித்து முதல் முறையாக நாக்பூர் RSS அலுவலகத்திற்கு மோடி சென்றார். இந்த நிகழ்வு அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் RSS தலைமை அலுவலகத்திற்கு மோடி வந்து சென்றது பற்றி பேசியிருக்கும் உத்தவ் பிரிவு சிவசேனா தலைவர் சஞ்சய் ராவத் கடந்த 11 ஆண்டுகளில் RSS தலைமை அலுவலகத்திற்கு செல்லாத மோடி மார்ச் 30ஆம் தேதி அங்கு சென்றதற்கு காரணம் தன்னுடைய ஓய்வு குறித்து அறிவிக்க மட்டுமே எனவும் வரும் செப்டம்பர் மாதம் 75 வயதை எட்ட உள்ளதால் இந்த விஷயம் தெளிவாகிறதாக தெரிவித்துள்ளார். மோடிக்கு பிறகான தலைவரை தேர்ந்தெடுக்க மட்டுமே அவரை RSS தலைமை அலுவலகத்திற்கு அந்த அமைப்பு வரச் சொன்னதாக கூறிய சஞ்சய் ராவத் கதவுகள் அடைக்கப்பட்ட அறைக்குள் ஆலோசனை நடந்ததாகவும் அதிலிருந்து சில அறிகுறிகள் தெரிகின்றன. மோடிக்கு அடுத்த தலைவரை RSS தான் தேர்ந்தெடுக்கும், அநேகமாக அவர் மகாராஷ்டிராவில் இருந்துதான் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று தெரிவித்தார். மேலும் மோடியின் பதவிக்காலம் முடிந்துவிட்டது என்றும் நாட்டை வழிநடத்தும் தலைமையில் மாற்றத்தை காண RSS விரும்புவதாகவும் சஞ்சய் ராவத் தெரிவித்தார். சஞ்சய் ராவத்தின் பேச்சு பெரும் பரபரப்பை ஏற்படுத்த மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் உடனடியாக மறுத்தார். 2029ஆம் ஆண்டும் பிரதமராக மோடியே தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று தெரிவித்த பட்னவிஸ் நம்முடைய கலாச்சாரத்தில் தந்தை உயிருடன் இருக்கும்போது அடுத்த வாரிசை பற்றி பேசுவது பொருத்தமற்றது என்றார். முகலாய கலாச்சாரத்தில்தான் அவ்வாறு நடக்கும் என்றும் அடுத்த தலைமை குறித்து விவாதிப்பதற்கான நேரம் இன்னும் வரவில்லை என்றும் பட்னவிஸ் தெரிவித்தார். பாஜகவை பொறுத்தவரை 75 வயதை எட்டிய தலைவர்கள் தேர்தல் அரசியலிலிருந்து ஓய்வு பெறுவது எழுதப்படாத விதியாக உள்ள நிலையில் அதன்படி பிரதமர் பதவியிலிருந்து மோடி விலகுவாரா அல்லது மோடிக்கு மட்டும் விலக்கு கொடுக்கப்படுமா என்பது போக போகத்தான் தெரியும். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.